ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். தினம் தினம் புதிய புதிய பிரச்சனைகள், விதவிதமான எண்ணங்கள், அவற்றையெல்லாம் முன்னிறுத்தி அவற்றை தாண்டி வரும் பொழுது ஏற்படும் தடங்கல்கள், இவையெல்லாம் உன்னை மாற்றும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். ஒரு விஷயம் உன் கண்முள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். துணிவோடு எதிர்த்து நிற்க வேண்டும். அதை விடுத்து தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்தி கொண்டு வரத்தான் செய்யும். எது வந்தாலும் தைரியமாக என்னால் சமாளிக்க முடியும். நான் அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு என் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவேன். என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் துவங்கும், நிகழத் துவங்கும். அதே நம்பிக்கையோடு, அதே தன்னம்பிக்கையோடு, அதே உத்வேகத்தோடு, அதே தைரியத்தோடு, அதே மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் இனி நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில் கஷ்டமோ போராட்டமோ வந்துவிட்டால், துன்பம் உன் வாழ்வில் நுழைந்து விட்டால், அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குவதால் உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகிவிடும் என்றாவதில்லை. அதை எதிர்த்து நின்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனோடு போராடி வென்று காட்டுவதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. நீ எவ்வளவு தூரம்தான் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் திரும்பித்தானே ஆக வேண்டும். உன் காலை முன்னோக்கி எடுத்து வைத்துதானே ஆக வேண்டும். அப்பொழுதும் அந்த துன்பமும் போராட்டமும் கஷ்டங்களும் இருந்த இடத்தில் அப்படியே இருக்கத்தான் செய்யும். எனவே என்றாவது ஒரு நாள் அதை அனுபவிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இருக்காதே. இப்பொழுதே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் போராடிப்பார். சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வாழவே எனக்கு விருப்பமில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்வு என்று நினைக்காதே. இந்த நிம்மதியான வாழ்வு கூட இல்லாமல் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவே செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருமுறை சுற்றிப்பார். அப்பொழுது தெரியும் உன் வாழ்வு மிக ஆனந்தமாகவே இருக்கிறது. அவர்களை பார்த்து நீ என்ன பார்க்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன செய்கிறாயோ அதுதான் அப்பொழுதே உன் வாழ்வில் நடக்கும். உன் மனதில் என்ன நிகழ்கிறதோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த நாள் முதல், இந்த மங்களகரமான நாள் முதல் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ கேட்பது எல்லாமே உனக்கு அப்படியே கிடைக்கும். என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், வாழ்வே போகும் விடும் சூழ்நிலையாக இருந்தாலும், தெளிவான சிந்தனையோடு தெளிவான நீரை போல இருந்து பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே தெளிவாகவே எது வந்தாலும் அவ்வளவுதான். நம் வாழ்க்கை மாறும். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது, இது சுலபமாகவே நமக்கு கிடைக்கும் என்ற நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் எப்பொழுதுமே வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். ஒரு முறை ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் போது வந்து கலங்கி நிற்பான். அப்போது அவனது பிரச்சனையை கேட்ட பின் தந்தை ஒரே வார்த்தையில், இவ்வளவுதானா உன் பிரச்சனை? எல்லாம் சரியாகிவிடும் என்பாராம்.
அவனுக்கு சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாமலே போய்விடும். அந்த மகனும் வளர்ந்தான். இப்படியே பிரச்சனை வரும் பொழுது தந்தையிடம் வந்து நிற்பதும், தந்தை இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுவதும் வாடிக்கையாகவே இருந்தது. தந்தைக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இவ்வளவுதானா எல்லாம் சரியாகிவிடும் என்று? இந்த பிரச்சனையை நீங்கள் சொன்னவுடன் அந்த பிரச்சனை மிக சுலபமாக முடிந்து விடுகிறதே, இது எப்படி என்று மகன் தந்தையிடம் கேட்டானாம். அந்த தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், சில வருடங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்று வந்தால் கண்கலங்கி வந்து என் முன்னால் நிற்பாய். நீ கலங்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கும். நான் இவ்வளவுதானா என்று கேட்டதும் உன் மனம் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிந்தேவிடும் மிக சுலபமாக. இப்பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நீ சந்தித்தாலும், உன் முன் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்து ஏதாவது பிரச்சனைனா என்னை பயமுறுத்தி பல பேர் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் நீ அப்படி வளரக்கூடாது என்பதற்காகத்தான் நீ கலங்கி வந்து என் முன் நின்னால் அவ்வளவுதானா? இது நிச்சயமாக சாதகமாகவே முடியும் என்று உன்னை சொல்லி சொல்லி நான் வளர்த்தேன் என்று கூறினாராம் அந்த தகப்பன். நாமும் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம் மனதிற்குள்ளேயே இவ்வளவுதானா நம் பிரச்சனை என்று கேட்டு பார்த்தால் நம் மனதிற்கே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை நம் மனதே எடுக்கும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எனவே ஒரு நிமிடம் இவ்வளவுதான் என்று நினைத்து பார்த்தால் எல்லாமே அவ்வளவே முடிந்துவிடும். அடுத்த கட்டத்தை தாண்டி சென்று கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். போராடிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டாயல்லவா? இனி உன்னுடைய பிரார்த்தனை, நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை எல்லாமே முடிவுக்கு வரும். உனக்கு சாதகமாகவே நிகழும். உன்னை சுற்றி நண்பர்களும் உறவுகளும் இருந்தால், உன் மனதிற்கு பிடித்தமான உறவுகள் உன்னை சுற்றி இருந்தால் அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். உன் கஷ்டத்திற்கு தோள் கொடுப்பார்கள். உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பார்கள் என்று நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருப்பேன். அவர்கள் உனக்கு உதவ என்னென்ன செய்கிறார்கள் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன் உற்றார் உறவினர் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நிர்கதியாக நிற்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால், நானே உன் அருகில் இருந்து உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தெரியாமலே உன் கைகளை நான் இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன் கைகளை இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து, உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து, நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட, நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன்.
உன் கைகளை நன்றாக இறுகப் பிடித்துக்கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுகப் பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது. அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். உன்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் என் கையில் நான் வைத்திருக்கும் பொழுது எதை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைப்பதை விட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய். உன் வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் கலங்கி விடாதே. ஏனென்றால் உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால், வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும்.
அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து. எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். இனி நீ எடுக்கும் அத்தனை முயற்சிகளையிலும் வெற்றியை மட்டுமே காண்பாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் உன் அன்பை அப்படியே உணர்ந்து கொள்ளாதவர்களுக்கும் உனக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கும் மத்தியில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதுதான் விதியின் பிடி. வாயால நன்றாக பேசிவிட்டு மனதிற்குள் நடித்து கொண்டிருப்பவர்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு அவர்களோடு பழகி கொண்டிருக்கிறாய். ஆனால் அவரவர் வெளி தோற்றத்தில் 1000 மாற்றங்கள் இருக்கவே செய்கிறது. அவரவர் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உன்னை வேண்டுமானால் மற்றவர்கள் ஏமாற்றிவிடலாம். ஆனால் உன் சாயப்பாவை ஏமாற்றிவிட முடியுமா? யார் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது, யார் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், என்னெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? இது உனக்கு புரிகிறது தானே? அப்படி என்றால் உன்னுடைய அனைத்து பாரம், போராட்டம், மனக்குமுறல்கள், வேதனை அனைத்தையும் என்னிடம் கொட்டிவிட்டு நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ நிம்மதியடைவாய், எது இருந்தால் உன் வாழ்விற்கு மகிழ்ச்சி என்பது உன் சாயப்பாவிற்கு உன்னை விட அதிகமாகவே தெரியும். நீ எதையுமே மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ காத்திருந்து காத்திருந்து இது நாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு காத்திருந்தாயோ அதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரப்போகிறது. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் சூட்சம வார்த்தைகள். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருந்தும் போது கூட உனக்கான மாற்றங்கள் நீ நினைத்தவுடன் நடக்கவில்லையே என்ற ஏக்கம் உன் மனதில் இருப்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கான நேரம், உனக்கான காலம் எல்லாம் கனியும் வரை பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். அதற்காகத்தான் நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதமும் கூட. நீ பொறுத்திருந்ததெல்லாமே போதும். நீ காத்திருந்தது எல்லாமே போதும். உனக்கான நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக உனக்கான நேரம் இதுவேதான். கடைசி நிமிடத்தில் கூட மாறிய மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது. உன் வாழ்க்கையும் மாறும் மாற்றங்களை நான் உண்டு பண்ணுவேன். தைரியமாக இரு. இது நாள் வரை எதுவும் தவறாக உன் வாழ்வில் நடந்துவிடவில்லை, நிகழவும் இல்லை. எதுவும் தவறாக முடிந்துவிடவும் இல்லை. எனவே பயப்படாதே, மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நான் இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் ஏன் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை? என்னை முழுவதுமாக நம்பு. என்னிடம் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையானதை நான் பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை?
என் அன்பு குழந்தையே, சிந்திக்காமல் செயலில் இறங்குவது வெற்றியை கொடுக்காது, கொடுக்கவும் செய்யாது. சிந்தித்து செயலாற்று. என்ன நன்மை வேண்டுமோ, என்ன நன்மை வர வேண்டுமோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? குருவே, என்னை எல்லோரும் ஏமாளி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று வருத்தத்தோடு ஒரு இளைஞன் வந்து குருவிடம் முறையிட்டான். உடனே குரு அவனை பார்த்து, என்னதான் பிரச்சனை உன் வாழ்வில் என்று கேட்டார். என்னை எல்லோரும் எளிதில் ஏமாற்றி விடுகிறார்கள். நான் ஏமாறாமல் இருக்க, மற்றவர்களிடம் ஏமாறாமல் என்னை பாதுகாக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அந்த இளைஞன் குருவிடம். அந்த இளைஞன் கூறியதும் அந்த இளைஞனிடம் இருக்கும் பிரச்சனை குருவுக்கு மிக நன்றாகவே புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. ஒரு ஊருக்கு புதியவன் ஒருவன் வந்தான். ஊரில் அலைந்து கொண்டிருக்கும் குரங்குகளை பிடித்து கொடுத்தால் 10 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்தான் அந்த புதியவன். ஊர் மக்களுக்கு உற்சாகமாகிவிட்டது, ரொம்பவே சந்தோஷமாகிவிட்டது. உடனே ஊருக்குள் திரிந்து கொண்டிருந்த குரங்குகளை எல்லாம் பிடித்து அவனிடம் 10 ரூபாய்க்கு விற்றார்கள். கொஞ்ச காலத்தில் குரங்குகள் எல்லாமே குறைய துவங்கியது. அந்த சமயம் ஒரு குரங்குக்கு 20 ரூபாய் என்று அறிவித்தான் அந்த புதியவன். ஊர் மக்கள் இன்னும் தேடி தேடி குரங்குகளை பிடித்து கொடுத்தார்கள். எல்லா குரங்குகளையும் கூண்டுகளில் அடைத்து வேறு ஊருக்கு அனுப்பி கொண்டிருந்தான் வந்தவன். குரங்குகள் தட்டுப்பாடு அதிகரித்ததும் குரங்குகளுக்கு கொடுக்கும் விலையை அதிகரித்தான் அந்த புதியவன். இப்போது ஒரு குரங்குக்கு 40 ரூபாய். அப்படியும் சொல்லியும் அவனுக்கு குரங்குகள் கிடைக்கவே இல்லை. உடனே அவன் ஊர் மக்களிடம், நான் பக்கத்து ஊருக்கு போகிறேன், நீங்கள் குரங்குகள் கிடைத்தால் பிடித்து வையுங்கள், எனக்கு தேவை இருக்கிறது, நான் 50 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பியும் விட்டான் அந்த புதியவன். சில நாட்களுக்கு பிறகு நிறைய குரங்குகளுடன் ஒரு வண்டி அந்த ஊருக்கு வந்தது. அதை பார்த்ததும் ஊர் மக்களுக்கு கொண்டாட்டம் தாங்க முடியவில்லை. உடனே அந்த வண்டியை நிறுத்தி குரங்குகளை விற்பனைக்கா என்று கேட்டார்கள். வண்டிக்காரனும், ஆமாம், ஒரு குரங்கு 40 ரூபாய் என்று சொல்லி ஊர் மக்கள் உடனே அத்தனை குரங்குகளையும் வாங்கி கொண்டார்கள். குரங்குக்காரன் வந்தால் 50 ரூபாய்க்கு விற்றுவிடலாம், அதிகமாக சம்பாதிக்கலாம் என்ற நினைப்பில் அத்தனையையும் வாங்கி கொண்டார்கள். ஆனால் குரங்குக்காரனும் வரவில்லை, வண்டிக்காரனும் வரவில்லை. இருவரும் கூட்டாளிகள் என்பது, இருவரும் சேர்ந்து ஏமாற்றி பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வெகு காலம் கழித்துதான் ஊர் மக்களுக்கு தெரியவும் வந்தது. இந்த கதையை குரு சொன்னதும் வந்தவனுக்கு தான் எப்படி ஏமாறுகிறோம் என்பது தெள்ளத் தெளிவாகவே புரிந்தது.